ஓகேங்க, ஃபைனல் ஸ்பாட்டாக வந்து கடலுக்கே வந்தாச்சு. நம்ம இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி அந்த பிஸ்டாப் ரெடி பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் கேன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம மெயினாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேனு தான். ஏன்னா நம்ம ரெடி பண்ண போகிறதே வாட்டர் பாட்டில் தூண்டில் தான். ஃபஸ்ட் இந்த கேனில் உள்ள அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படியே அந்த கேனோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த பார்ட் மட்டும் தான் தேவை. அப்படி நம்ம கட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை உள்வாக்கில் சுற்றிலும் மடிச்சு விட்டுக்கிடுவோம். நல்லா அமைக்கி மடிச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நமக்கு மீனும் ஃப்ரீயாக உள்ளே போகும். அடுத்து இந்த கேனில் இந்த இடத்துக்கு நேராக சென்டரில் ஸ்கேலை வச்சுட்டு 2 சைடு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். அப்படியே இந்த கேனில் இதுக்கு மேலே அவனுக்கு எவ்வளோ ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி சுற்றிலும் போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக நமக்கு ஒரு 30-40 அடி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து தேவைப்படும். நான் தனியெல்லாம் வாங்கலை. நம்ம ஏற்கனவே ஒரு பிசிங் ராட் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள ரீலை வந்து எடுத்துக்கிறேன். இதுலேருந்து நமக்கு தேவையான நரம்பு வந்து எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஒரு 3 அடி நீளத்துக்கு நரம்பு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அந்த கட் பண்ணி எடுத்த நரம்போட 2 முனை இருக்குது பார்த்தீங்களா, அது 2 ஒன்று சேர்த்தாப்புல முடிச்ச போட்டு விட்டுருவோம். இப்போ அந்த நரம்போட இன்னொரு சைடு அந்த கேனோட மூடி பக்கத்தில் நான் எப்படி நாட் போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ போடுற நாட்டு லூஸ் ஆகிடக்கூடாது. எந்த அளவு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவு டைட் பண்ணிக்கிடும். அதே போல் அந்த நரம்பு எதுக்கு நேராக நாட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்க மாதிரி நாட் போட்டுருக்கேன். அடுத்ததாக தூண்டில் வலைக்கு யூஸ் பண்ணுற அலுமினிய குண்டு வந்து தேடுனேன், கிடைக்கல. அதனால ஒரு 6 நட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுலேருந்து ஒரு நட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கேனில் கட்டின நரம்புக்குள்ளே கோர்த்து கரெக்டாக இந்த இடத்துக்கு நேராக இருக்க மாதிரி ஸ்டோர் முடிச்சு போட்டுக்கிடும். இனி நமக்கு இந்த நட்டை அங்கிட்டும் போகாது இங்கிட்டும் போகாது, கரெக்டாக நம்ம முடிச்சு போட்ட இடத்துலேயே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நட்டை கோர்த்து அது இந்த இடத்துக்கு நேராக இருக்க மாதிரி முடிச்சு போட்டுக்கிடும். ஃபைனலாக ஒரு நட்டை கொடுத்து அது எண்டில் இருக்க மாதிரி வச்சு முடிச்சு போட்டுக்கிடும். இப்போ அந்த நரம்பை நம்ம மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு நம்ம எந்த அளவுக்கு டெம்பரை இழுத்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டெம்பரை இழுத்து கட்டிக்கிடும். அடுத்து இன்னொரு நரம்பு எடுத்து இந்த சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்க மாதிரி நட்டு போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 3 நட்டை கோர்த்து கட்ட போகிறோம். மெயினாக அதில் உள்ள 3 நட்டுமே இதுக்கு முன்னாடி ஒரு 3 நட்டு கட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்க மாதிரியே கட்டியிருக்கிறோம். அடுத்ததான் 2 மடிப்பாக 3 அடி நீளத்துக்கு நரம்பு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த நரம்போட 2 சைடையும் நம்ம கேனில் 2 இடத்துல மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே கோர்த்து கட்டிக்கிடும். நம்ம ஆரம்பத்தில் ஹோல்ஸ் போட்டதுலேருந்து நரம்பு கட்டின வரைக்கும் கரெக்டாக கட்டியிருந்தோம்னா இப்படி தொங்க விடும் போது அந்த கேனு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இனி நம்ம ரெடி பண்ண அந்த கேனை கட்டுறதுக்கு நரம்பு வந்து தேவை. அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஒரு 40 அடி எடுத்துக்கலாம், 30 அடி வந்து எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ தூரத்தை தூக்கி போட போகிறோம் அப்படிங்கிற ஏற்ற மாதிரி நரம்பு வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த ரீலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த நரம்பு இந்த இடத்துக்கு நான் சென்டரை பார்த்து கட்டி விட்டுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தூண்டியில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, இப்போ இந்த தூண்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த டப்பாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறையை வந்து போட்டுட்டு அப்படி சுற்றி நம்ம தூக்கி போட்டோம் வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்குள்ளே போய் விழுந்துடும். நமக்கு கேன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இப்படி தான் வந்து கிடக்கும். இதுக்குள்ளே இறை இருக்கும் பார்த்தீங்களா, அது மீன் கூட்டமாக வந்து முக்கி சாப்பிடும்போது இதுக்குள்ளே மீன் வந்து போயிடும். நம்ம மீனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி மட்டும் தான் போக முடியும், பின்னோக்கி வர முடியாது. அதனால் வெளியே வர முடியாது, சைட்லேயும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாது. நமக்கு லைட்டாக உள்ளே போனால் முன்னோக்கி போகும் பார்த்தீங்களா, அப்போ நரம்பு வந்து நமக்கு வந்து இப்படி இழுக்கும். அப்படி இழுக்கும் போது நம்ம அந்த கேன் இழுத்தாலே போதும், அந்த மீன் அப்படியே சேர்த்து வெளில வந்துடும். இதான் இதோடைய மெத்தடு. இப்போ இதை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ண இந்த வாட்டர் பாட்டில் தூண்டில் யூஸ் பண்ணி மீன் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அங்கே அப்படி உள்ள போயிடும். இந்த இடத்துல வந்து அந்த சரிக்கை மாதிரி வச்சுருக்காங்க, தண்ணி ஓடுற இடம். மேலே நிறைய மீன் குஞ்சு வந்து தெரியுதுங்க. இந்த இடம் ஓகே தானே? நம்ம இந்த கேனில் இந்த நட்டு கட்டணும் பார்த்தீங்களா, எதுக்கு அப்படி வந்து சொல்லிடுறேன். நம்ம தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டதுக்கப்புறம் தண்ணியில் வந்து இப்படி அமைங்கிடும். அமுங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு கட்டாட்டினா இப்படி தண்ணிக்குள்ளே வந்து இந்த கேன் இப்படி போயிடும், மீன் வந்து உள்ளே போக முடியாது. அதனால் நம்ம நட்டு கட்டினா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்களேன் அப்படியே அதே மாதிரி உள்ளே போகுது பார்த்தீங்களா. அதனால தான் மெயின் நம்ம நட்டு கட்டினது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா மீன் கண்ணு இறைய ரெடி பண்ணிவிட்டு மீனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். வேறு ஒன்றும் கிடையாது, மைதா மாவு தான் வந்து எடுத்துருக்குறோம். மைதா தானே மைதா மாவு தான் எடுத்துக்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் மீன் பிடிக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து இந்த கேனுக்குள்ளே தண்ணி வந்து எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு போதுங்க. இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவு மைதா மாவு. இந்த மைதா மாவை நல்லா கலக்குறோம். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே வந்து போட்டு மீன் இழுத்து பார்த்துருவோம். அரோகரா. நரம்பு நமக்கு வந்து இழுக்கணும், இழுக்க தான் பார்ப்போம். இந்த கைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு அப்படி சுருக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது அப்படி டெம்பரை இழுத்தாலே போதும், மீன் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். பட் இவ்வளோ நேரம் இன்னும் இழுக்கலைங்க. அது மிதக்குதியா? இன்னும் வெயிட் வேணுமோ? கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நம்ம தூண்டி போடுற வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு தூண்டியால் இருந்தாலுமே சரி. அங்கிட்டு மாற்றி போடுறேன், அப்போவும் ஒன்றுமே காணுங்க. இதெல்லாம் ஸ்பாட்டை தான் மாற்றணும். மீன் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு முன்னாடியே தூண்டி அந்த இடத்துல போடுறாங்க, அவங்களுக்குமே பெருசாக எதுவும் கிடைக்கல. இன்னும் நார்மல் தூண்டில். நம்ம இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தூண்டில். இதுலேயும் கிடைக்கல, அதுலேயும் கிடைக்கல.
எனக்கு தெரிஞ்சு கடல் ஏரியா சைடு அந்த தண்ணி கடல் ஒட்டில் தேயும் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் மெயின் அந்த ரீல்ஸ் வந்து ட்ரெண்டிங் ஆனது. அந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த ஸ்பாட் அங்கே தான் போகிறோம் அப்படி இல்லாட்டி. இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த பார்க்க கொடூரமாக இருக்குது பாருங்களேன். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு காடு, சுற்றி வர காடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து வந்துருக்குறோம். ஸோ இங்கேயாச்சும் நம்ம மீன் மாட்டுது அப்படிங்க வந்து பார்த்துருவோம். இது பெரிய சர்க்கி, இதுக்கு மேலே இருந்தால் அங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்க, ஒரு வழியாக ஸ்பாட்டை ரீச் ஆயாச்சு. நம்ம இந்த இடத்துல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் கேன் தூண்டில் டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்த பாதை பயங்கரமாக இருக்குங்க. என்ன கொடுமைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு மீன் கூட மாட்டலைங்க. ஆற்றுலேயும் ட்ரை பண்ணிட்டோம், குளத்துலேயும் ட்ரை பண்ணிட்டோம், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. ஆனால் என் பக்கத்தில் தூண்டி போட்டாங்க பார்த்தீங்களா, அவள் தூண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 30-40 மீன் வந்து பிடிச்சிட்டாங்க. பட் இன்னும் நம்ம ஒரு மீன் பிடிச்ச பாடு கிடையாது. நம்ம அடுத்து வந்து ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு வந்துருக்கிறோம். இந்த கிணத்துக்குள்ளாச்சும் இறக்கிட்டு டப்புனு மீன் உள்ளே போன வச்சு தூக்கி வைப்போம், மீன் மேலே வருதா அப்படிங்கிறத. ஓகே, அப்படியே கிணத்துக்கு மேலே வந்து ஏறிடுவோம். ஒரு கவரில் தண்ணி பிடிச்சிக்கு வந்து அது கறி பொத்துருச்சுங்க, மைதா மாவு கலக்கிறதுக்கு. ஓகே, இங்கேயாச்சும் நமக்கு மீன் மாட்டணுங்க. அதான் இறங்குது, பட் உள்ளே தான் அமுங்காது நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி கேனுக்குள்ளே போய் தமுங்கணும். அவங்க போதே அவ்வளோதாங்க அமுங்கிருச்சுங்க. நமக்கு இந்த ஸ்பாட்டும் விதி விலக்கு இல்லைங்க. அந்த கேனுக்குள்ளே ஒரு மீனாச்சும் போக விட்டுட்டு அந்த கேனை அலைக்கா மேலே தூக்கிடலாம் பார்த்தாலும் தூக்க முடியலங்க. அப்பா, நீ நினச்ச மாதிரி மீன்லாம் பிடிக்கல. ஒரு விநாயகர் தண்ணிக்குள்ள மேந்து கிடந்துச்சுங்க. ரொம்ப நேரம் போராட்டதுக்கப்புறம் அதை தூக்கியாச்சு. அந்த மீன் தான் பிடிக்கல, தண்ணிக்குள்ள மேந்த ஒரு விநாயகர் எடுத்தாச்சுங்க. இல்லை ஐயோ, இது எடுக்க ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. ரொம்ப நாளாக மேந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். புள்ள பாசி பிடிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்களேன், பாசி பிடிச்சி போய்த்து இதே கிளாஸ் இன்னைக்கு இதுக்கு யார் தூக்கி போட்டு வந்துடல. ஓகேங்க, ஃபைனல் ஸ்பாட்டாக வந்து கடலுக்கே வந்தாச்சு. நம்ம எங்கேயும் மீன் மாட்டாட்டினா இந்த தூண்டில் தூக்கி போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். கடலை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நம்ம பார்த்த வீடியோ முக்காசி வந்து பார்த்தீங்கன்னா கடலும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கே வந்தாச்சு. கடல் வந்து எங்கிட்ட மெயின் கடல் வந்து இப்போ இங்கிட்டு வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதிலே தண்ணி கொஞ்சம் ஒதுங்கி இந்த ஒட்டில் வந்து இப்படி வந்துகிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல ட்ரை பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்க, மைதா மாவு வந்து கலந்தாச்சு. அப்படியே சுற்றிட்டு இதில் தூக்கி போட்டுருவோம். அப்போ பாசி பயங்கரமாக இருக்குது, இவனே தூக்கி போட்டுருவோம். ஆஹா, நரம்பு உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் கிட்டே விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கி போட்டால் கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் தூரம் தூக்கி போட்டுவோம். நாங்கள் இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஒரு குட்டி மீன் கூட மாட்டலைங்க, ஒரு மீனும் மாட்டலைங்க. லாஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னா மாட்டு தூக்கி போட்டு அறந்துக்கு உள்ளே போய் விழுந்துருச்சு. ஸோ சைடு ரியலாகவே மீன் பிடிக்கலாமா என்ன எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் வந்து தட்டி விடுங்க. நம்ம ட்ரை பண்ண வரைக்கும் அதில் ஒரு மீன் கூட பிடிக்கலங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் கடலுக்கு. ஓகே, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்.